கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குழந்தைகளாகிய கன்னி தெய்வத்தின் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன். இதோ முதலாவதாக ஒரு கேள்வி. கன்னி தெய்வம் துணை, ரூபினிஷா, லைசால் அத்தைகள் துணை. அத்தைகளின் ஆசீர்வாதம்தான் இந்த தலைமுறையினரின் ஒளிவிழா 100 ஆண்டு அழைப்பு என்று அப்பா சொல்வார்கள். 1000 ஆண்டுகளுக்கு நம் தலைமுறை கொண்டாட வேண்டும். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வங்களே துணை என்று கூறியிருக்கிறார். அருமை, மகிழ்ச்சி. நிச்சயமாக நல்லதே நடக்கும். நாம் இல்லை என்றாலும் நம் கன்னி தெய்வம் இருப்பார்கள். அந்த கன்னி தெய்வம் நாம் இருக்கக்கூடிய இடத்தில் நம் சந்ததிகளை இருக்க வைத்து அழகு பார்ப்பார்கள். ஆகவே எல்லாம் நலமே நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன். கன்னி தெய்வம் துணை ஐயா, வணக்கம். எங்கள் வீட்டில் கன்னி தெய்வத்திற்கு நாங்கள் பணியாரம் செய்த மைதா ரவை சேர்த்து சர்க்கரை சேர்த்து பணியாரம் செய்யலாமா, இல்லை அரிசி மாவில் பணியாரம் செய்யலாமா? உங்கள் பதிவுக்காக உங்கள் முத்துராஜ், கன்னி தெய்வம் துணை ஐயா என்று கேட்டிருக்கிறார். பொதுவாக பணியாரம் என்பது எவ்வாறு செய்வோமோ அவ்வாறு செய்யுங்கள். ஏனென்றால் நானெல்லாம் மாஸ்டர் கிடையாது, காமெடிக்கு தான் சொல்கிறேன். ஏனென்றால் எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது. ஒரு பணியாரம் என்றால் அந்த பணியாரம் எவ்வாறு செய்ய வேண்டுமோ அவ்வாறு செய்து அந்த தெய்வத்திற்கு வையுங்கள். விதவிதமாக செய்து வையுங்கள், ருசியாக செய்து வையுங்கள். அதெல்லாம் ஒரு கேள்வியே கிடையாது, நீங்கள் கேட்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு எப்படியெல்லாம் உங்கள் கன்னி தெய்வத்திற்கு செய்து வைத்து வழிபட வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்படியெல்லாம் செய்து வைத்து வழிபடுங்கள். அது மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்வி. கன்னி தெய்வம் துணை, வாழ்த்துக்கள் ஐயா. உங்கள் பாதம் ஒவ்வொரு இல்லங்களிலும் பதிய வேண்டும். அந்த கொடுப்பனை எப்போதுதான் கிடைக்குமோ கன்னி தெய்வம் ஐயா? அத்தை அவர்களால் உங்கள் அருளால் கிடைக்க வேண்டும் என்று மீண்டும் அதே முத்துராஜ் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் நாம் பெரிய ஆள் கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்தை நீங்கள் நம்பி விரும்பி வேண்டி வணங்கி வரும் பொழுது அந்த தெய்வத்தின் பாதம் அந்த வீட்டில் பட்டு முறைப்படி நீங்கள் எடுத்து அவர்கள் உள்ளே இருந்து உங்களை வாழ வைப்பது தான் முக்கியம். நான் வருவதோ நான் வந்து இருப்பதோ அதெல்லாம் மேட்டரே கிடையாது. அனைத்தும் கன்னி தெய்வமே என்று நம்புபவன் நான், அனைத்தும் கன்னி தெய்வமே நடத்துகிறது என்று நினைப்பவன் நான், நம்புகிறவன் நான். ஆகவே ஒவ்வொரு வார்த்தையும் அத்தைகளின் வார்த்தை என்றே நான் கருதுகிறேன். முதலில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வழிபட்டு வாருங்கள். நான் நிச்சயமாக ஒரு நாள் வரக்கூடிய பாக்கியம் அந்த கன்னி தெய்வம் ஏற்படுத்தி தருவார்கள். ஆனால் நான் வருவதாக உங்களிடம் கூறினால் நிச்சயமாக வருவேன். ஆனால் நான் வருவதால் உங்களுக்கு பெரிய விஷயம் என்றால் அது இல்லை. நான் ஒரு சாதாரணமான மனிதன், அவ்வளவுதான். என் பணி மிகச்சிறப்பான பணி. கன்னி தெய்வத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு பணி. இந்த உலகை படைத்தவனும் நான் வணங்கக்கூடிய கன்னி தெய்வங்களும் அதை தந்திருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். ஆகவே இந்த சிறப்பான பணியை செய்வதே எனக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய மகிழ்ச்சி. போதும், உங்களை மாதிரி உறவுகள் கிடைத்ததே மிகப்பெரிய வெற்றி. உங்களுடைய அன்புக்கு நான் என்றும் கட்டுப்பட்டவன். பாருங்கள், எத்தனை ஊரில் எத்தனை மக்கள் இருந்து கொண்டு நான் அவர்களுடைய வீட்டுக்கு வர வேண்டும், அவர்களிடத்திலே பேச வேண்டும், என்னுடைய பாதம் பட வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறார்கள் என்றால் இதற்கெல்லாம் காரணம் நான் செய்யக்கூடிய இந்த தூய பணிதானே தவிர வேறு எதுவும் கிடையாது. இங்கே எந்தவித எதிர்பார்ப்பும் கிடையாது, அன்பு மட்டுமே, ஆன்மீகம் மட்டுமே. அத்தைகளின் பெயரை சொல்லி கன்னி தெய்வத்தை பற்றி இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லி கொடுக்கிறேனே, அது மட்டும்தான். வேறு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. உங்களுடைய அன்பு இருந்தால் போதும். எங்கிருந்தாலும் நாம் அனைவரும் நன்றாக வாழ்வோம் என்ற நம்பிக்கையில் இங்கே கன்னி தெய்வத்தை பற்றி எடுத்துரைத்து கொண்டிருக்கிறேன். மகிழ்ச்சி உறவே, மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வமே துணை, வணக்கம் அண்ணா. கன்னி அத்தைகளின் திருவிழாவில் கலந்து கொண்டு அத்தைகளின் ஆசீர்வாதத்தை பெற்ற நான் செய்த பாக்கியம் அண்ணா. கன்னி தெய்வத்தின் குருவான தங்களை நேரில் பார்த்து, அண்ணா நான் நினைத்தது கூட பார்க்கவில்லை, நான் அங்கு வருவேன் என்று. போகலாமா வேண்டாமா என்ற மனநிலையில் இருந்தேன். ஆனால் வந்தேன். அம்மா வயதானவர்கள், அவர்களை தனிமையில் விட்டு வந்தேன். அதனால் அத்தையை பார்த்தவுடன் கிளம்பிவிட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அத்தையின் திருவிழாவை முழுவதுமாக பார்க்கும் வாய்ப்பை அத்தைகள் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அத்தைகளை கண்குளிர பார்த்தேன். அத்தைகளுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தைகளின் கருணை
இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை என்ன. அதுபோல் அங்கு நான் சந்தித்த கன்னிதெய்வ உறவுகள் நாகர்கோவிலைச் சார்ந்த சகோதரர் சகோதரி மற்றும் மணவளக்குறிச்சியைச் சேர்ந்த அம்மா, சென்னையைச் சேர்ந்த சேகர், தன்சிகா, சிவபாலன், முத்துராஜ் அண்ணா, கடையம் சகோதரி மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகள் சந்தித்தது மகிழ்ச்சி. கடையம் சகோதரி செல்வி என்னுடன் இருந்து என்னை என் ஊருக்கு வழி அனுப்பி வைத்த பின்னர் அவர் ஊருக்கு கிளம்பினார். அந்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி. இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த என் கன்னிதெய்வ அத்தைக்கு கோடான கோடி நன்றி என்று கூறியிருக்கிறார். இங்கே வருகை தந்தது, இவர்களிடம் பழகியது, அதையெல்லாம் நான் பெரிதாக கருதவே மாட்டேன். இங்கே வந்து தெய்வத்தை வணங்கினீர்களா, அத்தைகளின் ஆசீர்வாதம் பெற்றீர்களா, இதுதான் மிக முக்கியம். இன்று 100 பேரிடம் பழகலாம், நாளை இந்த 100 பேரில் 50 பேர் காணாமல் போய்விடலாம். இங்கு நிலையாக எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது யாரும் அறியாது, எவராலும் அறியாது. அனைத்தையும் அத்தைகள் மட்டும்தான் அறிவார்கள். மனிதனால் அறிய இயலாது, மனிதனால் இங்கே எதுவும் நடக்கவும் இல்லை. ஆகவே நான் கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர நினைக்கிறேனே தவிர இங்கே உங்களிடம் பலரை பழக வைப்பதோ நட்பை வளர்த்து கொள்ளவோ இங்கே ஒன்று கூடவில்லை. இங்கு வருவ அனைவருமே அத்தைகளை வணங்க வேண்டும், தன் பாவங்கள் போக வேண்டும். தன் பாவங்கள் போகி அந்த தெய்வத்தின் அனுசரணையால், அந்த தெய்வத்தின் ஆசீர்வாதத்தால் நாம் அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஆகவே இங்கே வரலாம், பேசலாம். எத்தனை பேர் வந்தாலும் இது ஓடுற ட்ரெயின் மாதிரி, அவங்கெல்லாம் பேசஞ்சர் மாதிரி, எப்போ ஏறுவாங்க எப்போ இறங்குவாங்கன்னு தெரியாது. அதனால தான் நான் தெளிவாக ஒன்றை மட்டும் கூறிக்கொள்கிறேன். இங்கே யாரும் யாருக்கும் கடன் கொடுக்கவோ கடன் வாங்கவோ இருக்கவே கூடாது. அத்தைகளை வணங்க வருகிறீர்களா, வணங்கினீர்களா, சென்றீர்களா என்று இருக்க வேண்டும். அத்தைகளுக்கு பணி செய்தீர்களா, அதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு உறவுகளை வளர்த்து கொண்டு நாளை அவரை நம்பிதான் அங்கு சென்றேன், அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன் என்று என்னிடத்தில் வந்து நிற்கக்கூடாது. என் பணி உங்களுக்கெல்லாம் உங்கள் கன்னி தெய்வத்தை எடுத்துத்தர வேண்டியதுதான் என் பணி. உங்கள் கன்னி தெய்வத்தை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பது சொல்லித்தருவதுதான் என் பணியை தவிர அத்தைகளை வணங்க வாருங்கள், இங்கே அனைவரிடம் பழகுங்கள், அப்படிலாம் நான் சொல்லித்தர மாட்டேன். ஏனென்றால் என் கூடவே இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட என்னை விட்டு விட்டு சென்று விடுகிறார்கள். ஆகவே யாரும் இங்கே நிரந்தரமாக இருப்பார்களா, இருக்க மாட்டார்களா, நல்லவர்களா, கெட்டவர்களா, நல்லவர்களாக இருப்பவர்கள் நாளை வரையும் நல்லவர்களாக இருப்பார்களா என்றெல்லாம் நான் உறுதி கூற முடியாது. ஆகவே அன்பு பிள்ளைகளே, இங்கே வருகை தந்தீர்களா, அத்தைகளை வணங்கினீர்களா, உங்கள் வீட்டிற்கு கவனமாக சென்றடைந்தீர்களா, அதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். உறவுகள் இங்கே நிறைய பேர் வருவார்கள், பழகலாம். ஆனால் அதோடு நிறுத்தி கொள்வது உங்கள் அனைவருக்கும் நல்லது. ஏனென்றால் நான் இதற்கு முன்பே பல பதிவுகளில் கூறியிருக்கிறேன், என் மூலமாக நிறைய பேர் பழகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பணவரவு செலவோ எதுவோ வைத்துவிட்டு நாளைக்கு என் மண்டையை போட்டு உருட்டி விடக்கூடாது. என்னடா எடுத்தங்கவுத்தன் டக்கு டக்குன்னு இவர் சொல்கிறாருன்னு நினைக்காதுங்க. இது அத்தையின் வாக்கு. இங்கே வரலாம், அத்தைகளை வணங்க வரலாம். வேறெந்த எதிர்பார்ப்பும் நட்புறவும் வளர்த்துக்கிட்டேன், பிறகு பிரச்சனை வந்தது அது வந்தது என்று என்னிடம் கூறக்கூடாது. ஏனென்றால் பிரச்சனை இல்லாத நட்பே இல்லை, நம்பிக்கை துரோகம் இல்லாத நட்பே இல்லை. ஆகவே பிறந்ததிலிருந்து இன்று வரை கூடவே இருந்தவர்கள் கூட விட்டு விட்டு சென்று விடுகிறார்கள். கொஞ்சம் பணத்திற்காக, கொஞ்சம் கஷ்டப்பட்டோன்னு தெரிஞ்சுன்னா ஒரு பய கூட இருக்க மாட்டான். நல்ல வசதி இருந்தால் பல பேர் கூட இருப்பான். ஆகவே அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இங்கே வரலாம், அத்தைகளை வணங்கலாம். அதோடு நிறுத்தி கொண்டால் எனக்கு நன்மை என்று தோன்றுகிறது. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்வியை கேட்பதற்கு பதிலளிப்போம். கன்னி தெய்வத்தை வழிபடும் போது அவர்களுக்கு உணவு வைத்து வழிபடலாமா, இல்லை பழங்கள் மட்டும் வைத்து வழிபடலாமா என்று ஒருவர் கேட்டிருக்கிறார். உணவு தேவையில்லை, பல வகைகள் மற்றும் சர்க்கரை பொங்கல் மற்றும் பாலும் பழம், இதை போன்று பணியாரம் இதெல்லாம் வைத்து வணங்குங்கள். அங்கே நீங்கள் சோறு பொங்கி குழம்பு வச்சுலாம் வணங்கிட்டு இருக்காண்டா. மகிழ்ச்சி. அதனால் உங்கள் கன்னி தெய்வம் வந்து ஒருவர் உடம்பில் இருந்து கொண்டு எனக்கு உணவு வேண்டும் என்று கேட்டால் நீங்கள் கொடுக்கலாம். மீண்டும் அதே முத்துராஜ் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார், என்னவென்று பார்ப்போம். ஐயா வணக்கம். இந்த பதிவு ஒவ்வொரு நம் தெய்வத்தை வழிபடுபவர்களுக்கும் இது ஒவ்வொன்றும் முக்கியமான பதிவுகள். ஏனென்றால் அவர்கள் உள்ள மனதில் உள்ள கேள்விகள் வெளிப்படுகின்றது. இதனால் அனைவருக்கும் சென்றடைகிறது. நம் கன்னி தெய்வ உறவுகள் அனைவருக்கும் எல்லாம் கிடைத்திட, தீபங்கள் ஏற்றிட, அவர்கள் அனைவரும் செல்வ செழிப்போடு இருந்திட, நோயற்ற வாழ்க்கையோடு வாழ்ந்திட, மனநிறைவோடு வாழ்ந்திட, இறைவன் கொடுத்த நல்ல ஒரு குடும்பத்தை அதை சரியான முறையில் பயன்படுத்திட, கன்னி தெய்வம் 2 அத்தை அவர்களுக்கு ஐயாவை வழிநடத்தி கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் என்று கூறியிருக்கிறீர்கள். மகிழ்ச்சி ஐயா. உங்களுடைய அன்புக்கும் வாழ்த்துக்கும் நன்றி.
நிச்சயமாக கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய அத்துணை பிள்ளைகளும் செல்வ செழிப்போடு நோய் நொடி இல்லாமல் நலமோடு வாழ மனதார அத்தைகளிடம் வேண்டிக் கொள்கிறேன். அவரவர் கன்னி தெய்வத்தை அவரவர் வணங்கி அவரவர் வாழ்க்கையில் முன்னேற நான் மனதார வாழ்த்துகிறேன். கன்னி தெய்வத்தை வணங்கும் இடத்தில் ஓராண்டு ஆடி திருவிழா நடக்கும்போது நிறச்சொம்பு தண்ணீர் வைத்து வணங்கலாமா? என்ன கேள்வி இது? கன்னி தெய்வத்தை வணங்கும்போது வணங்கும் இடத்தில் ஓராண்டு ஆடி திருவிழா நடக்கும்போது நிறச்சொம்பு தண்ணீர் வைத்து வணங்கலாமா? இதெல்லாம் என்ன கேள்வி? அந்த கேள்வியில் ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக தண்ணீர் வைக்க வேண்டும் அல்லவா? கன்னி தெய்வத்திற்கு தீபம் ஏற்ற வேண்டும், கன்னி தெய்வத்திற்கு நீர் வைக்க வேண்டும், இளநீர் வைக்கலாம், பாலும்பழம் வைக்கலாம், பாயாசம் வைக்கலாம், அரிசியில் சீனி போட்டு தேங்காய்ப்பூ போட்டு ஒன்று செஞ்சு வைக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் தெய்வத்திற்கு விருப்பப்பட்டு செய்யக்கூடியவர்கள் விருப்பப்பட்டு செய்யலாம். ஆகவே இந்த மாதிரியான கேள்விகள் தேவையில்லை. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும் என்று கூறுவது போல, நீங்கள் வேண்டி விரும்பி வணங்கக்கூடிய தெய்வம் உங்களுக்கு தருவதற்குத்தான் உங்கள் இல்லத்தில் இருக்கிறார்களே தவிர உங்களிடத்தில் பெறுவதற்கல்ல. நம்பிக்கையோடு வழிபடுங்கள், வெற்றி நிச்சயம். அடுத்ததாக ஒரு கேள்வி பெருமாள் என்பவர் கேட்டிருக்கிறார். நான் ஆடி மாதம் கடைசி வெள்ளி அன்று எனது அக்காவை வணங்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் என்னால் பூஜை செய்ய முடியாமல் போனது. காரணம், வீட்டில் உள்ளவர்களால் ஏற்பட்ட சில மனக்கஷ்டத்துக்கு காரணம் எனது அண்ணன் கொரோனா தொற்றால் 2021ஆம் ஆண்டு காலமானார். அவர் இருக்கும்போது அனைத்து வருடமும் குடும்பத்தில் இருந்த அனைத்து முன்னோர்களுக்கும் தீபாவளி அல்லது பொங்கல் அன்று புதிய ஆடை வைத்து வணங்குவார். இறந்தே பிறந்த எனது அக்காவும் சேர்த்து நாங்கள் முறைப்படி கன்னி அக்காவை வீட்டுக்குள் அழைத்து வரவில்லை. குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர் இறப்பை எந்த தெய்வமும் தடுக்க துணையாக இல்லை என்று கோபத்தில் அவர்களும் வணங்கவில்லை, நானும் வணங்க எனக்கு அவர்கள் உதவி புரியவும் இல்லை. அதாவது நீங்கள் இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும் ஐயா, இதைத்தான் நான் தெளிவாக சொல்கிறேன். செத்துப்போன ஆன்மாக்களை கன்னி தெய்வத்தோடு வைத்து வழிபடாதீர்கள் என்று. கன்னி தெய்வம் இருந்தால் முறைப்படி காலன் போக்கு விட்டு தூய நம்பிக்கையோடு உள்ளே அலையுங்கள் என்று கூறியிருக்கிறேன். அலையாதவர்களுக்கும் இப்படி முறைப்படி வணங்க தெரியாதவர்களுக்கும் கன்னி தெய்வத்தோடு பேய் ஆன்மா என்று தெளிவாக கூறுகிறேன். செத்து போனவனெல்லாம் தெய்வம்னு சொல்லாதுங்க. ஆமாம், வயதுக்கு வந்து பிறகு இறந்தால் நிச்சயமாக அவர்கள் தெய்வம் அல்ல. ஆகவே இப்படிப்பட்டவர்களெல்லாம் நீங்கள் வைத்து வழிபடும் பொழுது அங்கே முன்னோர்கள் வழிபாடு நடத்தியிருக்கிறீர்கள். நிச்சயமாக நான் தெளிவாக கூறுவேன், கன்னி தெய்வத்தை தவிர வேறு எதை நீங்கள் வணங்கினாலும், உங்கள் தாத்தா பாட்டன் பூட்டி எவரை வணங்கினாலும் அவர்களெல்லாம் உங்களை அழைத்து செல்ல தான் நினைப்பார்கள். ஆகவே தான் உங்கள் அண்ணனின் உயிர் கூட சென்றிருக்கும். அதற்கும் கன்னி தெய்வத்திற்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. கன்னி தெய்வத்தை நீங்கள் மனதார வணங்கினாலே அது ஆசீர்வாதம். இருந்தாலும் உங்களுடைய தொடர்ச்சி நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று பார்க்கிறேன். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அவர் இறப்பை எந்த தெய்வமும் தடுக்கவில்லை என்று கோபத்தில் இருக்கிறார்கள் என்பதை கூறினீர்கள். இருக்கத்தானே செய்யும். தன் வீட்டில் தெய்வ நம்பிக்கை உள்ள ஒரு குழந்தை இறந்து விட்டதே, எந்த தெய்வமும் காப்பாற்றவில்லை என்று மேலும் மேலும் அவர்கள் தவறு செய்கிறார்கள். எந்த தெய்வத்தையும் குறை சொல்லாதீர்கள். போக வேண்டிய வாழ்க்கை, முடிய வேண்டிய வாழ்க்கை எப்பொழுது நடக்க இருக்கிறதோ அப்பொழுது நடந்தே தீரும். எவராக இருந்தாலும் ஒரு நாள் சென்றுதான் தீர வேண்டும். நாம் அனைவரும் வாழ்வதே இறப்பை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையே இறப்பை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. இதை உணர்ந்து கொண்டு எதுவும் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் பணம் மட்டும் நமக்கு நிரந்தரமாக இருந்து விடுமா என்று அதையும் பெரிய மனதோடு 4 ஏழைகளுக்கு கொடுத்து உதவுவது நல்லது. மகிழ்ச்சி உறவே, மீண்டும் அடுத்த உங்களுடைய கேள்விக்கு பதிலளிக்கிறேன். சில மாதங்களே நான் உங்கள் சேனலை பார்த்தேன். அதிலிருந்து எனது அக்காவை வணங்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் முடியவில்லை. என் குடும்பத்தில் என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. தயவு செய்து எனக்கு ஒரு நல்ல பதில் தாருங்கள் ஐயா. என் குடும்பத்தில் உள்ளவர்கள் மனதில் இருக்கும் கோபம் போக வேண்டும், எனது அக்காவை வணங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் உங்களிடம் இருக்கிறது என்றால் நீங்கள் எனக்கு ஃபோன் செய்யுங்கள் பெருமாள். நிச்சயமாக உங்களுக்கு நான் பதிலளிக்க காத்திருக்கிறேன். நீங்கள் வழிபட்ட முறை தவறு. நீங்கள் வழிபட்ட முறையில் நிறைய பாவ கணக்குகள் எல்லாம் இருக்கிறது. பேய்களுக்கு மத்தியில் தெய்வத்தை வைத்து, தெய்வத்திற்கு அருகில் பேய்களை வைத்து வழிபட்டால் சரியாக வருமா? வரவே வராது. ஆகவே அன்பு பிள்ளைகளே, தெளிவாக கூறுகிறேன். ஒரு கன்னி தெய்வத்தை வழிபடுவதாக இருந்தால் அங்கே எந்த போட்டோவும் வைக்காதீர்கள். அந்த கன்னி தெய்வத்திற்காக ஒரு விளக்கை ஏற்றுங்கள். அந்த ஒரு விளக்கில் ஒரு கிழக்கு திசையை நோக்கி ஒரு தீபத்தை ஏற்றுங்கள், போதுமானது. நீங்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசையை நோக்கி இருக்க வேண்டும். விளக்கோ மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசையை நோக்கி இருக்க வேண்டும். தீபமோ மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசையை நோக்கி எரிய வேண்டும். ஆகவே அன்பு பிள்ளைகளே, தெளிவாக அந்த கன்னி தெய்வத்தை வழிபட்டு வந்தால் உங்கள் குடும்பம் வாழும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். பார்த்தீர்களா, எத்தனை பதிவுகளில் கூறியிருப்பேன்.
நம் முன்னோர்களுக்கு அருகில் வைத்து நம் கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்யாதீர்கள், நம் கன்னி தெய்வத்திற்கு அருகில் வைத்து முன்னோர்களின் ஃபோட்டோவை வைத்து வழிபாடு செய்யாதீர்கள் என்று இடைச்சாக்காலங்கள் வரும். மிகவும் தப்பான காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஆகவே தெய்வத்தின் துணை வேண்டுமென்றால் கன்னி தெய்வத்தை மட்டும் தனியாக வைத்து வழிபடுங்கள். அங்கே வேறு எந்த ஃபோட்டோவும் இருக்கக்கூடாது. உலக தெய்வத்தின் விபூதியோ உலக தெய்வத்தின் குங்குமமோ தெய்வத்தின் குங்குமமே இங்கே வரக்கூடாது என்று கூறுகிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடோடு கன்னி தெய்வத்தை வழிபட வேண்டும். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்வி முத்துராஜ் கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். நம் உறவுகள் சொன்னது உண்மைதான். ஏனென்றால் உங்கள் பதிவை நாங்கள் கேட்ட பிறகு வேறு எந்த சேனலையும் பார்ப்பதற்கு எங்களுக்கு விருப்பமில்லை. கன்னி தெய்வமே துணை என்று கூறியிருக்கிறார். மகிழ்ச்சி உறவே. எதை வேண்டுமானாலும் பாருங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. தெளிவாக சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து கேளுங்கள். அது பேசுவது சரிதானா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இங்கே நிறைய பேர் தெய்வத்தை பற்றி அறியாமல் கன்னி தெய்வம் என்றால் என்னவென்று தெரியாமலேயே இங்கே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் தவறு. முறையாக கற்றுக் கொடுக்க வேண்டும், முறையாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெருமைக்காக பேசிக்கொண்டிருக்கக்கூடாது. பிரச்சனைகள் எவருக்குத்தான் வராது? உலகத்தை படைத்த இறைவனுக்கே பிரச்சனைகள் வரும். ஆகவே அன்பு பிள்ளைகளை, பிரச்சனைகளை கண்டு தெய்வத்தை மறந்து விடாதீர்கள். பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு தான் கன்னி தெய்வங்கள் வந்திருக்கிறார்களே தவிர பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு அல்ல. என்ன காரியம் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு கன்னி தெய்வம் ஒரு வீட்டுக்குள் வந்துட்டால் ஒரு வருஷத்துக்குள்ளே படாதபடுபட்டுருவாங்க. நாங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாவது படாதபடுபட்டிருப்போம். அனைத்தையும் அறிந்து அனைத்தையும் உணர்ந்து இன்று கன்னி தெய்வத்திற்காக பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் 100% கன்னி தெய்வத்தை பற்றி அறிந்ததனால் பேசிக்கொண்டிருக்கிறேன். மகிழ்ச்சி உறவே. மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். நானும் நேரில் வந்து அத்தைகளை தரிசித்தேன். என் மனம் குளிர்ந்தது. கன்னி தெய்வமே துணை. ரூபினி சாலைசால் அத்தைகள் துணை என்று கூறியிருக்கிறார்கள். அவருடைய பெயர் எனக்கு தெரியவில்லை, இருந்தாலும் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி உறவே. அத்தைகளை வணங்க வந்த அத்தனை உறவுகளையும் மனதார வாழ்த்துகிறேன். அடுத்தபடியாக முத்துராஜ் என்பவர் மறுபடியும் கேள்வி கேட்டிருக்கார். அவர் நிறைய கேள்வி கேட்டிருக்கார். இந்த பதிவில் 165வது பதிவை பார்த்துவிட்டு கேட்ட கேள்வி. நம் முன்னோர்கள் பெரியவர்கள் அவர்களுக்கு இறந்த தேதியில் வழங்குவது நல்லதா இல்லை திதியில் வணங்குவது நல்லதா? திதியில் வணங்க சொல்கிறார்களே, அது சரியா? உங்கள் ஏனென்றால் திதி என்று அவர்கள் இறந்த தேதியை விட்டுவிட்டு திதியில் வணங்கி வருகின்றார்கள். உங்கள் பதிவுக்காக காத்திருக்கிறேன் என்று கேட்டிருக்கிறீர்கள். ஒரு விஷயம் நீங்கள் என்னை பற்றி முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் இறந்து போன பெரியவர்களையும் முதியோர்களையும் இடைச்சாக்காலத்தில் செத்தவர்களையும் பற்றி பேசுவதற்காக இந்த கன்னி தெய்வம் என்ற சேனலை உருவாக்கவில்லை. கன்னி தெய்வத்திற்கு பற்றி பேசணும், கன்னி தெய்வத்தை அனைத்து குடும்பங்களும் எடுத்து வணங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இங்கே வந்தேன். இங்கே போகிற போக பார்த்தா ஒவ்வொரு கதையாக கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னு. முத்துராஜ் அவர்களே, அவர்களுக்கு நீங்கள் செய்தாலும் ஒன்றுமில்லை, செய்யாவிட்டாலும் ஒன்றுமில்லை. ஆனால் செய்வதாக இருந்தால் இறந்த தேதியில் செய்யுங்கள். திதி கொடுக்க நினைத்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் கொடுங்கள். அதெல்லாம் நான் தடுப்பவன் அல்ல, தடுக்கவும் கூடாது. ஏனென்றால் நான் உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்ய நினைப்பதை தடுப்பது அநீதி. உங்கள் கன்னி தெய்வத்திற்கு செய்ய சொல்வது நீதி. ஆகவே கன்னி தெய்வம் இருக்கும் வீட்டில் எவருக்காகவும் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கன்னி தெய்வத்தை முறைப்படி வழிபட்டாலே அவர்கள் அனைத்தையும் அனைவருக்கும் கொடுத்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை. மீண்டும் முத்துராஜ் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. என்ன கேள்வி என்று பார்த்து சொல்கிறேன். வணக்கம். நான் கன்னிமுக்கில் பீரோவை வைத்துள்ளேன். அதனால் கன்னி தெய்வத்தை வணங்குவதற்கு சிரமமாக இருக்கின்றது. நான் என்ன செய்வதையா? உங்கள் பதிலுக்காக காத்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். உலக தெய்வத்தை வணங்க பார்க்க கடவுளுக்கு நம் பணம் கொடுத்துத்தான் கடவுளை பார்க்க வேண்டிய கடமை ஆகிவிட்டது என்றும் கூறியிருக்கிறார். ஐயா முத்துராஜ் அவர்களே, உலக தெய்வத்தை பார்ப்பதற்கும் வணங்குவதற்கும் பணம் கொடுத்து தான் கடமையாகிவிட்டது என்று கூறாதீர்கள். அங்கே இலவச டிக்கெட்டுகளும் இருக்கிறது. நீங்கள் இலவசமாகவும் சென்று வணங்கலாம். உங்களுக்கு நேரமின்மை காரணமாக நீங்கள் பணம் கொடுத்து முன்னதாக சென்று அந்த தெய்வத்தை வழிபட்டிருப்பீர்களாக இருக்கும். அதை தவறாக நான் கூற விரும்பவில்லை. ஏனென்றால் எல்லா கோயிலிலும் இருக்கிறது. ஆமாம், சிலர் அவசரத்திற்காக அதை செய்கிறார்கள். ஏழைகள் பக்தியோடு நின்று எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் அந்த தெய்வத்தை தரிசித்து தான் செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் காசு கொடுக்காமல் இலவச பாதையில் சென்று வணங்கி வருகிறார்கள். ஆகவே அந்த கதைகள் நமக்கு வேண்டாம். பீரோ முக்கியமாக கன்னி தெய்வம் முக்கியமாக என்றால் கன்னி தெய்வம் தான் முக்கியம். ஆகவே பீரோவை நவட்டி விட்டு கன்னி தெய்வத்தை முறைப்படி வைத்து வழிபடுங்கள், அது சிறப்பாக இருக்கும் என்று கூறுகிறேன். ஆகவே பீரோ பெரிதா, அந்த இடத்தில் என்ன செய்ய, இதெல்லாம் சாதாரணமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள். இதையும் என்னிடம் கேட்பதற்கு நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆனாலும் கொஞ்சம் நீங்களும் யோசியுங்கள்.
மகிழ்ச்சி உறவே, அந்த இடத்தில் கன்னி தெய்வத்தை வைத்து வழிபடுமாறு கேட்டுக்கொண்டு இன்றைய பதிவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.